அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கிராமர்ஸ் ரூல். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அபிராமி R446 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மாக கொண்டு வரணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸாக கொண்டு வரும்போது அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்துடலாம். 3 1 1. ஸோ 3 1 1. நெக்ஸ்ட்டு 2 2 5 2 2 5. 1 -3 -4 1 -3 -4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ப்ளஸ்ஸு, செகண்டில் இருக்கிற வேல்யூ மைனஸு, தேர்டில் இருக்கிற வேல்யூ ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் முதல்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்போ 2 5 -3 -4 வரும். ஸோ 2 5 -3 -4. இப்போ ப்ளஸ்ன்றதால எந்த சிம்பிளும் போடல. அடுத்து வர டேர்முக்கு வந்து நம்ம இங்கே 1 எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த காலம் இந்த ரோ போயிடும். அந்த 1 இருக்கிறதுல இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 2 5 1 -4 வரும். ஸோ 2 5 1 -4 அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இந்த 1 எடுத்துக்கலாம். 1 எடுத்துகிட்டு ஸோ இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 2 2 1 -3 வரும். ஸோ 2 2 1 -3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ 3 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணோம். 2 × -4. ஸோ ரூல் படி பார்த்தா நடுவில் ஒரு மைனஸ் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -3 × 5. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து -1 போடுங்க. 2 × -4 உள்ள ஒரு மைனஸ் வரணும். 1 × 5. இப்போ நெக்ஸ்ட் இந்த +1 2 × -3 உள்ள ஒரு மைனஸ் வரணும். 1 × 2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 3 -4 × 2 -8. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 5s are 15. நெக்ஸ்ட்டு -1 2 × -4 -8. இங்கே இருக்கிற மைனஸ் 1 × 5 5 +1 2 × -3 -6. இங்கே இருக்கிற மைனஸ் 2 1s are 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 3 × ஸோ 15ல் -8 போச்சுன்னா 7 -1 -8 -5 வந்து -13 +1 -6 -2 வந்து -8. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 7s are 21. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 -8. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ ஏவோட வேல்யூ நமக்கு 26ன்னு வரும். இப்போது நம்ம அந்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக ஒரு வேல்யூ இருந்தது இல்லைங்களா, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த 3 -1 2 இந்த வேல்யூவை இந்த எக்ஸுன்ற இடத்துல போட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை நம்ம வந்து dx அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 2 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 -1 2 எக்ஸ் பிளேஸில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை எக்ஸ் பிளேஸில் வந்து போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ரிமைனிங் இருக்கிற வேல்யூ அதே நீங்கள் வச்சுக்கலாம், அதே வேல்யூ நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். ஸோ 3 எடுத்துக்கிறேன். 3 இப்படி போயிடுச்சுன்னா 2 5 -3 -4 2 5 -3 -4. இந்த இடத்துல -1. இப்போ இதுவும் போயிடுச்சுன்னா -1 5 2 -4 வரும். நெக்ஸ்ட்டு +1. இதுவும் போயிடுச்சுன்னா -1 2 2 -3 வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 ×
2 into minus 4. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மைனஸ் நடுவில் வரும். minus 3 into 5. இந்த minus 1 எடுத்துக்கலாம். minus 1 into minus 4 minus 5 into 2. Next plus 1 minus 1 into minus 3 minus 2 into 2. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 into இது வந்து minus 8 minus into minus plus ஆகிடும் plus 15. அதுக்கப்புறம் minus 1 எடுத்துக்கலாம். minus 1 into minus 4 plus 4 ஆகிடும். நடுவில் இருக்கிற minus 5 2s are 10 plus 1. இது வந்து 3 ஆகிடும் minus 4. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 into 7 minus 1 into minus 6 plus 1 into minus 1. இப்போ இது வந்து 21 plus 6 minus 1. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 26 வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் போட்ட வேல்யூ வந்து நமக்கு 26. இப்போ நம்ம இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த வேல்யூவை எப்படி நம்ம எக்ஸ் வேல்யூவில் போட்டோமோ இப்போ இந்த ஒய் வேல்யூவில் போடணும். அப்போ இந்த இடத்துல டிஒய் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸில் எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போது ஒய் இருக்கிற ப்ளேஸில் இந்த வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ நம்ம ஃபில் பண்ணணும். மீதி வேல்யூ வந்து ஆஸ் யூஷுவல் ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். முதல்ல 3 எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா -1 5 2 4 -1 5 2 -4. இது வந்து -4. நெக்ஸ்ட் வந்து -3 வேல்யூ. இதுவும் போயிடுச்சுன்னா 2 5 1 -4 2 5 1 -4. நெக்ஸ்ட்டு +1. இதுவும் போயிடுச்சுன்னா 2 -1 1 2 அப்படின்றது நமக்கு வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 = -1 into -4 உள்ள ஒரு மைனஸ் 2 into 5. நெக்ஸ்ட் இந்த -3 எடுத்துக்கலாம். 2 into -4 -1 into 5. நெக்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். +1 2 into 2 -1 into -1. இப்போ இதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து -10 -3 into இது வந்து -8 இது வந்து -5 +1 into 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இந்த ஒன்றும் -1 ஆகும். இங்கே இருக்கிற மைனஸ் கூட அது வந்து என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போது 3 -6 -3 இதனுடைய வேல்யூ -13 +1 4 +1 5. ஸோ -18 ப்ளஸ் ஆகிடும். இது 39 +5. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 26. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸில் யூஸ் பண்ணிட்டோம், ஒயில் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இசட் வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து இந்த வேல்யூ எடுத்து இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ டிஇசட் டிட்டர்மினன்ட் ஆஃப் இசட் வச்சுக்கலாம். ஸோ இது எக்ஸு ஒய் அப்படியே இருக்கட்டும். 3 1 2 2 1 -3. இசட்டுக்கு பதிலாக 3 -1 2 அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த நம்பர். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3. ஸோ இதுவும் போயிடுச்சுன்னா 2 -1 -3 2. நெக்ஸ்ட்டு -1 இதுவும் போயிடுச்சுன்னா 2 -1 1 2. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். இதுவும் போயிடுச்சுன்னா 2 2 1 -3. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 3 = 2 into 2 இங்கே இருக்கிற மைனஸ் இதில் இருக்கிற -1. இதுக்கப்புறமா 2 into 2 இந்த 2 ஏற்கனவே மைனஸ் இந்த 1 into -1 ப்ளஸ் 3 = 2 into -3 மைனஸ் இந்த 1 into 2. இப்போ 3 = 2 2s are 4. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும். அப்போ 3 -1 2 2s are 4 1 into 1 1 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3 =
2 into minus 6 minus 6, 1 into 2 2. Next 3 is equal to 1, minus 1 is into 5 plus 3 into minus 8. So அடுத்தது 3 minus 5 minus 24. அப்போ dz ஓட வேல்யூ வந்து நமக்கு minus 26 அப்படின்றது வரும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்டோம். இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸை டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதனுடைய வேல்யூ 26, இதனுடைய வேல்யூ 26, எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இப்போது ஒய் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 26 by 26, ஒய்யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு நம்ம இசட் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் இசட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் இசட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், minus 26 by 26. அப்போ இசட்டோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ -1. ஸோ இதுதான் வந்து இந்த கிராமர்ஸ் ரூலுடைய ஆன்சர். x is equal to 1, y is equal to 1, z is equal to -1. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.